guys, happy day. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிச் போலீஸ் எபிசோட் நம்பர் 13. எபிசோட் ஸ்டார்ட்ல ரத்த காயங்களோட ஒருத்தன் கேட் ஏறி வீட்ல விழ அந்த நிலைமையிலயும் யாருக்கும் அவன் கால் பண்ணுவான். அப்படியே அவன் இறந்து போக அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஈரன் வர ஈரமும் டாக்டர் பத்தின்னு கேட்பாரு. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்களாம். அப்புறம் ஏன் வேலைக்கு வந்தன்னு ஈரமும் கேட்க ஈரனோ டேய் நீ பேசாதடா, நீ எனக்கு சிபிஆர் கொடுத்துருக்கணும், அதை விட்டுட்டு என்ன பிடிச்சி அடிச்சிருக்க. ஈரமோ நான் சிபிஆர் கொடுத்தேன், அது ஒர்க் ஆகல, அதான் அடிச்சேன். நீ ஏன் என்கிட்ட இப்படி பேசுற? நான் தான் உன் உயிரை காப்பாத்தினேன், நான் மட்டும் அன்னைக்கு இல்லனா. ஈரமோ ஆரம்பிக்க ஈரேன் போதும். ஈரமோ ஸ்மைல் பண்ணிட்டு ட்ரிங்க் வேணுமான்னு கேட்க ஈரேனும் வெண்ணிலா ஆர்டர் பண்ணுவாங்க. சரி ஓகேன்னு ஈரவும் போவாரு. ஈரேனும் ஈரோ தனக்கு மூச்சு கொடுத்ததை நினைச்சு பார்ப்பாங்க. இப்ப ஈரோ திரும்பி வர சோய் வருவான். ஈரோப்பாக்கும் ஆப்போசிட் கேண்டிடேட் கிம்முக்கும் ஒரு டிபேட் நடந்ததான். ஈரோப்பா சூப்பரா பேசினாரா. நான் உங்க அப்பாக்கு தான் ஓட் போடுவேன்னு சோய் சொல்ல ஈரோ நானே அவருக்கு போட மாட்டேன்னு சொல்வாரு. சோய் கையில என்னன்னு கேட்க ஈரோ தனக்காக தான் காஃபி வாங்கிட்டு வந்திருப்பாரு. சோய் கேட்டோடனே சரி இந்தான்னு கொடுத்துருவாரு. அப்ப அங்க பார்க் வருவான். எனக்கு காஃபின்னு கேட்க ஈரோ கொடுக்க மாட்டாரு. அது ஈரோ எனக்கு வாங்கினதுன்னு சொல்வாரு. அப்ப எனக்கு நீயே போய் வாங்கிக்கோ ஈரோ சொல்ல சோய்க்கு இவங்க பேசுறதுல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப கேஷுவலா பேசிப்பாங்க. எப்பல இருந்து நீங்க ரெண்டு பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சுங்கன்னு சோயும் கேட்க கொஞ்ச நாள் இருந்தா பார்க் சொல்வான். அப்ப நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிட்டீங்களான்னு சோயும் கேட்க ரெண்டு பேரும் இல்ல, ஆனா இவங்க பிஹேவ் பண்றதெல்லாம் பார்த்தா ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். இங்க ஹீரோ ஸ்டெப் மேம்க்கு ராஜ வாழ்க்கை தான். அவங்கள சுத்தி எவ்வளவு சர்வெண்ட், அதுல ஒரு சர்வெண்ட் வீட்டுல எதையோ பார்த்து கத்த அங்கதான் நைட்டு இறந்து போனவனோட டெட் பாடி இருக்கும். அவன் ஹீரோ அப்பா வீட்டுல தான் விழுந்து இறந்திருக்கான். போனை கையில பிடிச்ச மாதிரியே இறந்து போயிருப்பான். இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு டெட் பாடி இருக்கிறதா கேஸ் வரும். ஹீரோயின் டீம் அங்க போக ரிப்போர்ட்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான் ஸ்டே பண்ணிருக்கான் போல. அவனையும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போவான். அந்த பிளேஸ்க்கு வந்த பிறகுதான் ஹீரோக்கு தெரியுது டெட் பாடி இருக்குது தன்னோட அப்பா வீட்டுலன்னு. ஹீரோயினும் போய் பாப்பாங்க. இறந்து போனவன் கேட் மேல ஏறி அங்க இருந்து விழுந்து இறந்து போயிருக்கான். போன்ல சார்ஜ் இல்ல. கார்ல போய் செக் பண்ணா அங்க கொஞ்சம் பிளட்டா இருக்கும். அப்படின்னா காயத்தோட டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்கான். பார்க்குக்கு கார்ல கொஞ்சம் போட்டோஸ் கிடைக்கும். எல்லாம் ஒரு சின்ன பையனோட போட்டோ தான். ஸ்டெப் மாமா சரி ஸ்டெப் மாமா போய் விசாரிக்கலான்னு உள்ள போனா அவங்க பயங்கரமா குடிச்சிட்டு இருப்பாங்க. சும்மாவே இரவு பார்த்தா கத்துவாங்க. இப்ப வேற போதையில இருக்காங்களா, இரவு பார்த்த உடனே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏறேனும் காமா இருங்கன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்க அவங்களுக்கு அவன் யாருன்னே தெரியாதான். லாஸ்ட் டைம் நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்க அதுக்கு ஸ்டெப் மாமோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இங்க இருந்து போங்க, நான் வீட்டுல தான் இருந்தேன், இப்படி ஆன்சர் பண்ணுவாங்க. இவங்க பதில் சொல்ற விதமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு மாதிரி பயத்தோடய ஆன்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. தப்பு பண்ணதுனால பயப்படுறாங்களோ இல்ல ஒரு டெட் பாடியை பார்த்ததுனால பயப்படுறாங்களான்னு தெரியல. ஸ்டெப் அம்மோ இறந்து போனவனுக்கு என்னாச்சுன்னு கேட்க ஏரேனோ கத்தி குத்துப்பட்டு இறந்திருக்காருன்னு சொல்வாங்க. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்ல இவங்க வேற குடிச்சிருக்காங்க. ஹீரோனாலையும் ஒன்னும் பேச முடியல. கார்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஹீரோ வெளியே வரும்போது ஹீரோ அண்ணா வருவாரு. அவருக்கும் தெரியல யார் இறந்து போனதுன்னு. அம்மா ரொம்ப பயப்படுவாங்கன்னு சொல்லி ஹீரோ அண்ணாவும் உள்ள போய் அவங்க லக் பண்ண அவங்க கொஞ்சம் பயந்துதான் இருப்பாங்க. இப்போ டேட்டா பேச வச்சு இறந்து போன ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இறந்து போனவரோட பேரு ஆன். இது வரைக்கும் அவர் எந்த தப்பும் பண்ணதில்ல. அவர் மேல எந்த கிரிமினல் ரெக்கார்டும் இல்ல. அவரு காணாம போனதா ஒரே ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் மட்டும் இருக்கு. அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒய்ஃப் கிட்ட போய் இன்வெஸ்டிகேட் பண்ண அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஓ இறந்துட்டாரான்னு கேட்பாங்க. ஏன்னா நீங்க ஷாக் ஆகலன்னு கேட்க ஏன்னா அவங்க கெஸ் பண்ணாங்களாம் இந்த மாதிரி தான் அவர் இறந்து போவாருன்னு. 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் காணாம போயிருக்காரு. இவங்க டைவர்ஸ் அப்ளை பண்றதுக்காக தான் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல பிசினஸ் மேனா தான் இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் க்ளோஸ் பண்றது, வேற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, கடைசியில கேம்லிங்ல போயிட்டு பணத்துல விட்டுருக்காரு. எப்பயாவது வீட்டுக்கு வருவாராம். ஒய்ஃபுக்கு இவர் ஏதோ தப்பு பண்ணுவாருன்னு டவுட் இருந்துட்டே இருந்துதான். ஈரமோ அவருக்கு அன்சு குரூப்போட எதிர்த்து ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்க அப்படி எதுவும் இல்ல. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவங்க வேலையை கரெக்டா பார்த்துட்டு இருப்பாங்க. ஈரோப்பா வீட்டுக்கு வர குஷினா கிட்ட தள்ளுவாங்க. ஆனா அவரு ரொம்ப கூலா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, என் ஃபேமிலிக்கு இந்த கொலைக்கு ஏதாவது சம்மந்தம் இருந்ததுன்னா நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு உள்ள போவாரு. அவருக்கு டவுட் தன்னோட ஒய்ஃப் மேலதான். அவங்க எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்காங்க. இரப்பாவும் போய் விசாரிக்க என்னைய சந்தேகப்படுறீங்களான்னு கோவப்படுவாங்க. இரப்பாவும் ரொம்ப குடிக்காத, குடிச்சுன்னா மென்டல் டிசார்டர் தான் அதிகமாகும், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு திட்டிட்டு போயிடுவாரு. ஹீரோ ஸ்டெப் மேம் என்னதான் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் சரி அவருக்கு டவுட் ஸ்டெப் மேம் தான். ஆல்ரெடி ஹீரோப்பாக்கு ப்ராப்ளம் இருக்கு. இந்த நேரத்தை அந்த கிம் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். ஹீரோவை பத்தின ஆர்டிக்கலை வெளிவிடணும்னு பிளான் பண்ணுமா. இறந்து போன ஆன் கார்ல இருந்து டேஷ் காம் ஃபுட்டேஜ் கிடைக்கும். அந்த வீடியோ வச்சு இந்த ஆன் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் கூட எங்கேயோ போயிருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு காயத்தோட வந்து கார்ல ஏறிப்பாரு. அந்த ஆளோட பேரு கே. அவன் வாண்டட் கிரிமினல். அவன் மேல அடிதடி கேஸ் எல்லாம் இருக்கு. இப்ப பார்க்கும் போய் ஹீரோவை மீட் பண்ண ஃபர்ஸ்ட்
இந்த ஆனோட கழுத்தை நெரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவரோட வயிற்றிலே குத்திருக்காங்க. அந்த கத்தி கொஞ்சம் ஆழமாவே இறங்கிருக்கும். ஒருவேளை ஹீரோ அப்பா வீட்டுக்கு போகாம அவர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தான்னா கண்டிப்பா ஒரு உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹாஸ்பிட்டல் போகாம ஹீரோ அப்பா வீட்டுக்கு போனதுனால தான் ரொம்ப ப்ளீட் ஆகி இறந்து போயிருக்காரு. யூனாக்கு ஒரே சந்தேகம், எதுக்காக ஹாஸ்பிட்டல் போகாம ஹீரோ அப்பா வீட்டுக்கு போனோம்? அதுக்கு பார்க் சொல்வான், போகணுன்ற எண்ணம் தான். ஏன்னா பார்க்குக்கும் இதே மாதிரி நடந்திருக்கு. அவனும் கத்தி குத்துலாம் வாங்கி கிரிமினலை பிடிக்கணும்ன்ற வெறியில கிரிமினல் பின்னாடி ஓடி இருப்பான். கிரிமினலை பிடிச்சிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏறும்போதுதான் பெயினே தெரியும். இப்ப யூனாவோ நான் அதை பாக்கலாமான்னு கேட்க பார்க்கும் காட்டுவான். யூனாவோ டச் பண்ணி பார்க்க இந்த ஆன் ஒண்ணு அதிக கோவத்துல ஈரோப்பா வீட்டுக்கு போயிருக்கணும், இல்லனா பேராசையில ஈரோப்பா வீட்டுக்கு போயிருக்கணும். இந்த கிரிமினல் போன் லொகேஷன் வச்சு அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருப்பான். 4 நாளா ஸ்டே பண்ணிருக்கான். 2 நாளுக்கு மட்டும் அட்வான்ஸ் கொடுத்திருப்பான். இப்ப இரவும் அவன் ரூமுக்கு வெளியே நின்னு சார் ஓபன் பண்ணுங்க சார், எங்க பாஸ் உங்களை பே பண்ண சொன்னாருன்னு சொல்ல அவன் நான் அப்புறம் பே பண்றேன்னு சொல்றேன்னு கத்திட்டு டோரை ஓபன் பண்ண சர்ப்ரைஸ் போலீஸ் நிப்பாங்க. போலீஸை பார்த்த உடனே அவன் விண்டோ வழியே ஜம்ப் பண்ணிடலான்னு ஓடுவான். ஹீரோவும் பேட் ஐடியான்னு சொல்ல அங்க பாருங்கன்னு சொல்லி ஓட பாப்பான். ஹீரோ ஒரு கிக்கு விட அவன் விழுந்த பிறகு ஹீரோ என்ன பாக்கன்னு திரும்பி பாப்பாரு. மர்டர் கேஸ்க்காக இவனை அரெஸ்ட் பண்ணிருவாங்க. ஆனா அவன் ஆன் செத்து போயிட்டாருன்னு ஆச்சரியமா கேட்பான். இப்ப பார்க்கு அந்த ஆன் போன ஃபாரஸ்ட்க்கு போய் பார்ப்பான். 110க்கு இந்த ஃபாரஸ்ட்க்கு வந்திருக்கான். 155க்கு திரும்பி வந்திருக்கான், அதுவும் தனியா கத்தி காயத்தோட. இப்ப பார்க்கும் அங்க போய் சுத்தி பார்க்க கீழே ஒரு கயிறு கிடைக்கும். அந்த கயிறை வச்சுதான் ஆனோட கழுத்தை நெரிச்சிருக்கணும். கண்டிப்பா யாரோ ஒருத்தர் ஆனோட கழுத்தை நெரிக்க இந்த கேக் குத்தி இருக்கணும்னு பார்க்கும் கெஸ் பண்றான். அங்க இருக்கிற ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்துப்பான். இந்த கேவை விசாரிக்க இந்த கே ஆன் இவங்க 2 பேருமே ஒரு கேங்ஸ்டர் கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. இந்த ஆன் அதிக கடன் வாங்கியிருக்கான். அதனால அந்த கேங்ஸ்டர் கே கிட்ட என்ன சொல்லியிருக்கானா, நீ மட்டும் ஆன் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுத்துட்டனா நீ காசு கட்ட வேணாம்னு சொல்லியிருப்பான். அதனால இவன் ஆனை பிடிச்சி துன்புறுத்தி காசு கேட்டிருப்பான். திடீர்னு ஒரு நாள் ஆனு என்கிட்ட காசு வரப்போகுது, நிறைய அமௌண்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருப்பான். அவன் கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போறதுக்காக தான் இவன் ஆன் கூட சுத்தனானா. எவ்வளவு கடன்னா 1.2 பில்லியனா. இவன் ஒளிஞ்சிருந்து பார்த்தனா திடீர்னு 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து ஆனை கொண்டுட்டாங்களாம். இவன் கிட்ட இருக்க கத்திய பத்தி விசாரிக்க அவன் ஸ்டைலுக்காகவும் ஆப்பிள் கட் பண்றதுக்காகவும் தான் வச்சிருந்தானா. இவனை பத்தி ஹீரோக்கு அவ்வளவா டவுட் வரல. இப்ப இந்த ஆனோட காலேஜ் ஸ்டைல செக் பண்ணி பார்க்க ஆன் லாஸ்டா கால் பண்ணது ஹீரோவோட அண்ணாக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் தானே போய் கேக்குறேன்னு தன்னோட அண்ணாவை போய் மீட் பண்ணுவாரு. இறந்து போன ஆளை பார்த்த உடனே அண்ணா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்வாரு. லாஸ்டா அவன் உங்களுக்கு தான் கால் பண்ணிருக்கான்னு சொல்லி ஹீரோவோ சொல்ல அப்பதான் ஹீரோவோட அண்ணா ஆன ஹீரோ அப்பா ஆட்டோ பயோகிராஃபி பப்ளிகேஷன் பார்ட்டில மீட் பண்ணதாவும் அவன் பிசினஸ் கார்டு கொடுத்ததாவும் கொடுப்பாரு. ஆனா அந்த நிலைமையில தனக்கு ஏன் கால் பண்ணாருன்னு ஹீரோ அண்ணாக்கும் தெரியல. என்கிட்ட நீங்க ஏதாவது சொல்லணுமான்னு ஹீரோவும் கேட்க ஹீரோன்னா நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட போய் சொல்லிருக்கானு கேட்பாரு. ஹீரோப்ப கீழே போய் ஹீரோப்ப பார்ட்டில நடந்த வீடியோவை கேட்பாரு. ஹீரோனாவை யோசிச்சு பாக்குறாரு. இந்த ஆன் ஹீரோனாவை மீட் பண்ணிருப்பான். தனியா பேசணும் ஏதோ சொல்லணும்னு கூப்பிட்டுருப்பான். நீ சின்ன வயசா இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் ஹீரோனை யோசிச்சுட்டு இருக்க பார்க்குக்கு கிடைச்ச அந்த கையில இருந்த டிஎன்ஏ விட இந்த கேவோட டிஎன்ஏ மேட்ச் ஆகல. அப்படின்னா அவன் கொலை பண்ணல, அதுக்காக அவனை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அவன் தான் ஆனை காயப்படுத்திருக்கானே, அதுக்காக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்ப ஹீரோயின் அப்பாவும் ஹீரோவை கேஸை விட்டு அனுப்ப சொல்வாரு. ஏன்னா ஹீரோவோட ஃபேமிலி சம்பந்தப்பட்டிருக்கு. ஹீரோப்பா கையில ஹீரோயின் ஒரு ரிப்போர்ட் எழுதியிருப்பாங்களே ஹீரோவை பத்தி, அது கூட டிராயர்ல வச்சிருப்பாங்களே அந்த ரிப்போர்ட் இருக்கும். ஹீரோயினும் இந்த கேஸ்ல அவங்க ஃபேமிலி இன்வால்வ் ஆயிருக்கானு கன்ஃபார்ம் ஆகல. இதுக்கு அவனை இந்த கேஸை விட்டு வெளியே தள்ள சொல்றீங்கன்னு கேட்க ஹீரோயினப்பா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி வார்ன் பண்ணிருக்கேன், அவன் கூட க்ளோஸ் ஆகாதுன்னு சொல்வாரு. ஹீரோயினும் இங்க பாருங்க, உங்களுக்கு அப்படி நடந்ததுக்கு அப்புறம் நான் யாரையுமே நம்பல, ஆனா கொலிக்ஸ் தான் யாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் அவனை நம்புறேன். இனிமே எனக்கு தெரியாம என் டிராயில இருந்து எதுவும் எடுக்காதீங்க. அவன் மட்டும் என்னை காப்பாத்தலனா நான் இப்ப உயிரிடவே இருக்க மாட்டேன்பான்னு ஹீரோன்னு சொல்லிட்டு போக இந்த கிம் பத்த வச்ச நெருப்பு பத்திக்கிட்டே எரியுது. இந்த கிம் சொன்ன மாதிரி ஆர்டிக்கலை வெளியிட்டுருவாங்க. ஹீரோ வீட்டுக்கு போக ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவை போட்டோ எடுத்து கொஷினா கிட்ட தள்ளுவாங்க. நீங்க இல்லிஜிமேட் சைல்டா, உங்க அம்மாக்கும் உங்க அப்பாவுக்கும் அஃபேர் இருந்ததா, அதனாலதான் உங்க அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்களான்னு ஏகப்பட்ட கொஷினை கேட்க ஹீரோவால எதுவும் பேச முடியாது. அப்ப ஹீரோயின் அம்மா உள்ள வந்து தடுப்பாங்க. ஹீரோயினும் கரெக்டா அந்த பிளேஸ்க்கு வர ஹீரோவை பிடிச்சி கார்ல ஏத்தி விட்டுருவாங்க. ரிப்போர்ட்டர் ஹீரோயின் நம்ம கிட்ட நீங்க எதுக்காக ஸ்டாப் பண்றீங்க, நீங்க யாருன்னு கேட்க நான் இந்த ஏரியாவோட டவுன் மாஸ்டர். ஆமா நீங்க காசுக்காக ஒருத்தருடைய காயத்தை குத்தி பாப்பீங்களான்னு கேட்க இந்த கேள்வி SBS ரிப்போர்ட்டருக்கு கரெக்டா தோணும். கரெக்ட் தானே தன்னோட கேமராமேனை கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். ஹீரோயினும் ஹீரோவை மூட் அப்செட் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போக ஹீரோ சோகமாவே இருப்பாரு. அதை விடுடா, நீ நல்லவன், என்னை ஒரு நல்ல காப்பின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த நியூஸ்ல அப்படியே மறைஞ்சு போயிடுன்னு சொல்ல அப்ப ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வரும். ஹீரோட அப்பா தான் மெசேஜ் பண்ணிருப்பாரு என்னை வந்து பாருன்னு. ஹீரோவும் ஹீரோ அப்பாவை போய் மீட் பண்ண அவரு சாரி கேட்பாரு. நான் ஒரு நல்ல அப்பாவா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்ல ஹீரோவும் கோமா, ஆனா நீங்க அப்படி இல்ல, ஏன்னா நான் உங்க பையனாச்சே. ஹீரோ அப்பாவும்
உங்க அம்மாக்கும் எனக்கும் இருந்தது கேஷுவலான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு அவரோட காலேஜ் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண ஹீரோக்கு அது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எலெக்ஷனுக்காக தானே இப்படி பேசுறீங்கன்னு கோவமா போயிடுவாரு. வீட்டுக்கு போய் ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் ஹீரோயின் பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர அங்க ஜோய் நைட் டியூட்டி பார்த்துட்டு இருப்பான். இவ்வளவு நேரம் என்ன பண்றேன்னு பார்க்கும் கேட்க அதுக்கு ஜோயும் சஸ்பெக்ட் நான் பிடிக்கலனா யார் பிடிக்கிறது? பார்க்கும் டேய் நீ ஜின்னு மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டடா. அவன் சொன்ன மாதிரியே சஸ்பெக்ட் கண்டுபிடிச்சிருப்பான். இந்த ஆனோட காரை இன்னொரு கார் ஃபாலோ பண்ணிருக்கோம். ஹீரோ அப்பா வீட்டுக்கு முன்னாடி கூட அந்த கார் கிராஸ் பண்ணி போயிருக்கோம். அந்த டிரைவரோட ஃபேஸ கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனோட பேரு காங்க. அவன் மேல 7 கேஸ் இருக்கு. அடிதடி கேஸ் தான். டேய் மாஸ்க் பண்ணிட்டா நீனு பார்க்கும் ஜோயை பாராட்ட ஜோய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாவம் இங்க ஹீரோ இன்னும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அப்ப அவருடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல இருந்து ஏகப்பட்ட பேட் மெசேஜ் வரும். ஹீரோ அந்த அக்கௌண்ட்டே டெலீட் பண்ணிடுவாரு. அந்த மெசேஜஸோட 2 வாட்ஸ்அப் மெசேஜ் வரும். ஹீரோயின் சென்ட் பண்ணதுதான். அதை பார்த்துட்டு ஹீரோவும் போக இங்க ஹீரோயின் பார்க்க அந்த காங்கோட வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் வந்து கார்ல ஏறுவாரு. ஹீரோயின் பயந்துருவாங்க. ஹீரோவும் நான் இல்லைன்னா யாரு சஸ்பெக்ட் பிடிக்கிறது? பார்க்கும் ஒரு நாளைக்கு இது ஒரு தடவை கேட்டா போதும்டா, எத்தனை தடவை கேக்குறதுன்னு சொல்ல யார் சொன்னான்னு ஹீரோவும் கேட்பாரு. பார்க்கும் உன்ன மாதிரி நம்ம டீம்ல இன்னொரு ஆள் இருக்காங்க. ஓ என்ன மாதிரி கூல இன்னொரு கையா? பார்க்கும் சிரிச்சிட்டு இருப்பான். இப்ப அந்த காங்கு வெளியே வந்துட்டான். அவனை ஃபாலோ பண்ணி போவாங்க. அவனோட கூட்டாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நைட்டு அவன் ஒரு பில்டிங்ல போய் ஒரு ஆளை மீட் பண்ணுவான். ஹீரோ கன்னு கேட்பாரு. ஹீரோயின் வழக்கம் போல கொடுக்க மாட்டாங்க. உள்ள போக அந்த புட்டி புட்டாலும் ஒரு திசையில விடுவான். இந்த காங்க ஒரு திசையில விடுவான். ஹீரோயினும் காங்க ஃபாலோ பண்ண ஹீரோ அந்த புட்டி புட்டால சேஸ் பண்ணுவாரு. பார்க்க வேற வழியா போய் இந்த காங்க பிடிச்சிருவாங்க. ஹீரோயினும் பார்க்க ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண சொல்ல பார்க்க ஹீரோ கிட்ட போவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த காங்கோட கார் டிக்கில போய் பார்க்க அங்க அடிப்பட்ட நிலைமையில ஒரு லேடி இருப்பாங்க. இங்க இந்த உட்டி போட்டால ஹீரோவும் பிடிக்க ஹீரோ அரெஸ்ட் பண்ணிடுவாரு. அவனோட ஃபேஸ பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆவாரு. ஏன்னா அது ஹீரோவோட அண்ணன். அப்படியே ஹீரோ ஷாக் ஆக அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.